السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فصل لربك وانحر، صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا، صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊருவாசிகள், அயல்வாசிகள், கபருவாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல, நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அன்புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உலகத்தில் வாழுகிற நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி பயணப்பட்டு அந்த தேவைகளை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் நாம் இருக்கும் இருப்பிடத்திற்கு வந்து சேருகிற ஒரு மனித பழக்கத்தை அல்லாஹ் சமுதாயத்தில் வழக்கமாக வைத்திருக்கிறான். அப்படி பயணப்படுகிற நாம் அந்த பயணத்தில் நம்முடைய தேவையை அடைவதற்காக வேண்டி குடிமானமின்றி, சரியான உணவின்றி, சரியான வாகன வசதியின்றி பயணங்களை சகித்து கொண்டு மேற்கொண்டு அந்த பயணத்தை முடித்துக் கொள்கிறோம். ஆனால் உலகத்தில் நாம் மேற்கொள்ளுகிற எல்லா பயணங்களும் அது சுகபோகமாக அமைகிறதா என்றால் இல்லை. அது ஒரு வகையான கஷ்டத்தை நமக்கு தந்தே தீரும். அப்படி தரும் என்பதற்கு, கஷ்டத்தையும் சிரமத்தையும் பயணம் நமக்கு பாடமாக தரும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸ்: அஸ்-ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப். பயணம் என்பது அது ஒரு வகையான தண்டனை தான், அது ஒரு வகையான கஷ்டம்தான். யம்னஉ அஹதக்கும் தஆமஹு வ ஷராபஹு. அந்த பயணத்தை மேற்கொள்பவனுக்கு சரியான உணவை அந்த பயணம் தேடித் தருவதில்லை, சரியான குடிமானத்தை அது தேடித் தருவதில்லை, சரியான தூக்கத்தையும் அந்த பயணம் தருவதில்லை. ஃபைதா கலா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உலகத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி பயணப்பட்டால், அவர் அந்த தேவையை முடித்ததற்கு பின்னால் அவர் அவருடைய குடும்பத்தின் பக்கம் மிக விரைவாகவே திரும்பிக் கொள்ளட்டும் என்று
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நாம் மேற்கொள்கிற பயணத்தின் சிரமத்தையும் அந்த பயணத்தினுடைய முடிவையும் பற்றி நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் உலகத்தில் நாம் மேற்கொள்கிற இந்த பயணங்கள் எல்லாம் நிரந்தரமானதும் அல்ல. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத பயணத்தை மேற்கொள்கிற நாம் நிரந்தரமான பயணத்திற்காக வேண்டி எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அந்த நிரந்தரமான பயணத்திற்காக வேண்டி தயாராகிற நாம் அங்கே நாம் வாகனத்தில் செல்லுகிற அந்த பயணத்திற்கான வாகனத்தையும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். உலக அழிவு நாளில் முதல் சூர் ஊதப்படுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் அவனால் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அழிந்து இல்லாமல்லாகிறது. 40 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு சூர் ஊதப்படுகிற பொழுது மனிதன் உட்பட எல்லோருமே அங்கே திரும்ப எழுப்பப்படுகிறார்கள். மனிதன் உட்பட எல்லோருமே திரும்ப எழுப்பப்பட்டு அவன் மஹ்ஷர் என்னும் ஒரு உலகத்தை அங்கே சந்திக்கிறான். அப்படி அவன் மஹ்ஷர் என்கிற அந்த உலகத்தை சந்திக்கிற பொழுது அவனுக்கான வாகனம் அங்கே தயாராக இருக்கும். அவன் நன்மையை செய்தவனாக இருந்தால் அவனுக்கான வாகனம் அங்கே அவனுக்கு தயாராக இருக்கும். அவன் தீமையை செய்தவனாக இருந்தால் அவன் தலை கீழாக தலையை காலாக வைத்து நடந்து வாகனித்து செல்லுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியும். நாளை மறுமையில் கியாமத் நாளில் யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அவரவர்களுக்கான வாகனம் வந்து நிற்கும். ஹதரத் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அவர்கள் செல்லுவார்கள். வஉபஅதுஹு அலல் புராக் நான் என்னுடைய புராக்கின் மீது பயணித்து செல்லுவேன். வயபஅது அப்னாஇல் ஹஸன் வல் ஹுசைன் என்னுடைய அருமை பேர குழந்தைகள் ஹஸன் ஹுசைன் அவர்கள் சுவனத்திலிருந்து கொண்டு வரப்படுகிற ஒட்டகத்தில் அவர்கள் பயணித்து செல்லுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு சுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒட்டகத்திலிருந்து அவர் பயணித்து செல்லுவார் என்று பெருமானார் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற வரிசையில் அடுத்தடுத்து சொல்லுவார்கள். முஃமினான மனிதன் அவன் பயணித்து செல்வதற்காக வேண்டி அவன் உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் அவனுக்கு முன்னால் வாகனமாக வந்து நிற்கும். அப்படி அவனுக்கு முன்னால் அது வாகனமாக வந்து மிக அழகிய தோற்றத்தில் நல்ல முகம் உள்ளதாக நல்ல ஆடை உடுத்தி நல்ல மனமும் குணமுமாக அவன் உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் அவனுக்காக வேண்டி வாகனமாக வந்து நிற்கும். அது நிற்பது மட்டுமல்லாமல் அவனை பார்த்து சொல்லுமாம், ஃபர்கிபினி கமா ரகத்துக ஃபித் துன்யா என்னோடு உன்னோடு உலகத்தில் நான் பயணித்ததை போல என்னை கொண்டு நல்ல அமல்களை நல்ல காரியங்களை செய்து உன்னோடு என்னை இணைத்து உன்னோடு நான் உலகத்தில் பயணித்ததை போல ஃபர்கிபினி என்னோடு நீ வாகனித்து வா என்று அவன் செய்த நல்ல அமல்கள் நாளை மறுமையில் அவனுக்கு வாகனமாக வந்து நிற்கும் என்று ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி முடிப்பார். அருமையானவர்களே, இப்ப நாளை மறுமையில் நமக்கு ஒரு பயணம் உண்டு, நமக்கான வாகனமும் உண்டு. அந்த வாகனம் நல்லடியார்களுக்கு அவர்கள் செய்த நல்ல அமல்களாக வந்து நிற்கும். ஆனால் உலகத்தில் ஒரு வாகனம், அந்த வாகனம் அப்படியே வாகனமாகவே வந்து நிற்கும். நம்முடைய நல்ல அமல்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட வாகனம் அல்ல அது. நல்ல அமல்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அது உருவம் கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் அல்ல. இந்த உலகத்தில் அந்த வாகனத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் கொடுப்போம். அந்த வாகனம் நாளை மறுமையில் அப்படியே வாகனமாக வந்து நம்மை சிராத்தை கடந்து கொண்டு செல்வதற்காக வேண்டி சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்காக வேண்டி ஒரு வாகனம் நாளை மறுமையில் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அது வேறு எந்த வாகனமும் இல்லை, ஹதரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியாக நாம் கொடுக்குகிற அந்த உதுஹியா என்னும் பிராணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லிமு லஹாயா உங்களுடைய உதுஹியாவை நீங்கள் பலமானதாக நல்ல உயர்வான உதுஹியான வாகனத்தை நீங்கள் கொடுங்கள்.
பிராணியை கொடுங்கள். வைன்னஹா அலஸ் சிராத்தி மதாயாக்கும், அது உங்களுக்கான நாளைக்கான வாகனம். நாளை நீங்கள் சிராத்துல் முஸ்தகீமை கடந்து செல்வதற்கான உங்களுக்குரிய வாகனம் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் எல்லா மதத்தவர்களுமே அவரவர்கள் பாஷையில், அவரவர்கள் பாணியில், அவரவர்களின் மத தோரணையில் எல்லோர்களுமே பலி கொடுப்பது என்பது அவரவர்கள் மதத்தினுடைய ஆச்சாரமாக அதை வைத்திருக்கிறார்கள். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மதத்தில் ஒரு பலியை அவர்கள் வளமையாக வைத்திருப்பார்கள். 2009 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி பத்திரிகையில் ஒரு தகவலை நமக்கு பார்க்க முடியும். முடிந்தால் கூகுள் போன்ற பகுதிகளில் சென்று அந்த விஷயத்தை நீங்கள் சர்ச் செய்து பார்த்துக் கொள்ளலாம். நேபாள் பகுதியில் பரியப்பூர் என்கிற கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலி கொடுக்கும் நிகழ்ச்சியை அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அது வளமையாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இடைவெளியில் தங்களுடைய கிராமத்தில் சுமார் 2.5 லட்சம் பிராணிகளை அவர்கள் அறுத்து பலி கொடுக்கிறார்கள் தங்களுடைய தெய்வத்திற்காக வேண்டி. அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த காளி மாதா என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்திற்காக வேண்டி சுமார் 2.5 லட்சம் பிராணிகள். எதிலிருந்து எதுவரை தெரியுமா? எலி முதல் எருமை வரையிலே, எலி முதல் எருமை வரையிலேயும் உண்டான எல்லா பிராணிகளையும் உயிர்களையும் அவர்கள் அறுத்து பலி கொடுக்கிறார்கள். சுமார் 10 லட்சம் நபர்கள் அந்த அறுத்து பலி கொடுக்கிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள் என்று பத்திரிகையினுடைய ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி உலகத்தில் வாழுகிற எல்லா கோணத்திலும் எந்தெந்த நோக்கத்தில் மக்கள் வாழுகிறார்களோ அவரவர்களின் நோக்கத்தில் அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அத்தனை பேர்களுமே அறுத்து பலி கொடுக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் தனித்துவமாக இந்த அறுத்து பலி கொடுப்பதில் நமக்கு வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது. குர்ஆன் 3 வரலாறுகளை சொல்லும். குர்ஆனில் அறுத்து பலி கொடுக்கிற 3 வரலாறுகளை பார்க்க முடியும். முதல் வரலாறு ஹஜ்ரத் சய்யிதனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் 2 பேர்கள் ஹாபீல் காபீலுடைய வரலாறு. குர்ஆன் பேசும் வத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த குர்பானியை நபியே நீங்கள் எடுத்து ஓதுங்கள். அவர்களில் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது, இன்னொருவருடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டது. அந்த வரலாறை குர்ஆனுடைய அடிக்குறிப்புகளில் நாம் தேடி பார்க்கிற பொழுது மிக சுவாரஸ்யமான அழகான தகவல்களை நமக்கு சொல்லித் தருவார்கள் இமாம் பெருமக்கள். சையதுனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களுக்கும் குழந்தை பிறக்கிற பொழுது முதல் பிறக்கிற பிரசவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறப்பார். 2வது பிரசவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும். அப்படி பிறக்கிற பொழுது முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண்ணையும், முதல் பிரசவத்தில் பிறந்த பெண்ணை 2வது பிரசவத்தில் பிறந்த ஆணும் இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி திருமணம் செய்து கொள்வது அல்லாஹ்வுடைய கட்டளையாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் வைத்திருந்தார். இதில் முதலில் பிறந்தவர்கள் ஹாபீல் காபீல். காபீல் இக்லீமா என்ற பெண்மணி 2 பேர்கள். 2வது பிரசவத்தில் ஹாபீல் என்பவர் பிறக்கிறார். அவரோடு லியூதா என்ற பெண்மணியும் பிறக்கிறார். இதெல்லாம் வேற யாரும் இல்லை, நம்முடைய பெரியப்பா முத்தாப்பா தான், நம்முடைய பெரியம்மாவும் சின்னம்மாவும் தான். லியூதா என்கிற பெண்மணியும் ஹாபீலும் பிறக்கிறார்கள். 2வது பிரசவம். முதல் பிரசவத்தில் ஹாபீலும் இக்லீமா என்கிற பெண்மணியும் பிறக்கிறார்கள். இந்த காபீலோடு பிறந்த இக்லீமா என்கிற முதல் பெண்மணி நல்ல அழகு நிறைந்த மங்கை. இவர்கள் யதார்த்தத்தில் 2வது பிரசவத்தில் வந்த ஹாபீல் என்பவர் தான் அந்த 1வது பிரசவத்தில் வந்த அழகு நிறைந்த மங்கை இக்லீமாவை திருமணம் முடிக்க வேண்டும், அது இறைவனின் கட்டளை. 2வது பிரசவத்தில் வந்த லியூதா என்கிற பெண்மணியை முதல் பிரசவத்தில் வந்த காபீல் என்பவர் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் அழகு நிறைந்த மங்கையாக இக்லீமா இருப்பதினால் காபீல் அவர்களுக்கு மனம் ஒத்து வரவில்லை. நான் என்னோடு பிறந்த இக்லீமாவை தான் திருமணம் முடிப்பேன், நான் ஒருபோதும் லியூதாவை திருமணம் முடிக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியை மேற்கொள்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது இறைவனின் கட்டளை, இறைவன் எப்படி சொல்லுகிறானோ, யா புனைய இன்னல்லாஹ கத் அமரனி பிதாலிக்,
இது ரப்பனுடைய கட்டளை. எனவே நீங்கள் இப்படித்தான் திருமணம் முடிக்க வேண்டும். வைன்னல் ஃபضل பியதில்லாஹி யுதீஹி மய்யஷா. அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ, அவன் யார் யாருக்கு எதை நாடுகிறானோ அதை அவன் கொடுப்பான். யாரும் அவனிடத்தில் எந்த கிராஸ் கொஸ்டினும் கேட்க முடியாது என்று ஹஜ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, நீங்கள் 2 பேர்களுமே குர்பானி கொடுங்க. இதற்கான சொல்யூஷன் என்ன என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இதற்கு நான் எப்படி தீர்வு காண்பது? ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான், ஃபகுர்ரிபா குர்பான் ஃபபர்ரிபா குர்பான். நீங்க 2 பேர்கள்டையும் குர்பானி கொடுக்க சொல்லுங்கள். யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவருக்கு இக்ரிமாவை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் விதித்ததை போல நடந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கட்டளை வருகிறது. ஹாபீல் நல்ல கொழுத்த தடித்த நல்ல ஆரோக்கியமான ஆட்டை கொண்டு வருகிறார் இறைவனுக்கு குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி. காபீல் அவர் விவசாயம் செய்து கொண்டிருப்பதனால் விவசாயத்தினுடைய பொருட்களிலிருந்து காய்ந்து ஆக மட்டமானதை கொண்டு வந்து வைக்கிறார்கள். 2 பேர்களுடைய குர்பானியும் வைக்கப்படுகிறது. அன்றைய காலத்தில் வானுலகிலிருந்து வந்து ஒரு நெருப்பு புசித்து செல்லும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத்திற்கான அடையாளத்தை தரும். வானுலகத்திலிருந்து வந்த அந்த நெருப்பு ஹதரத் ஹாபீல் அவர்களுடைய கொழுத்து தடித்த அந்த ஆட்டை புசித்து விட்டு செல்லுகிறது. காபீலுடைய கரிந்து போன அந்த விவசாய பொருட்களை விட்டு செல்லுகிறது. ஆத்திரம் அடைந்த காபீல் ஹாபீலை கொலை செய்கிறார். கொலை செய்ததற்கு பின்னால் வரலாறு நீண்டு செல்லுகிறது. அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நிறைய பாடங்களையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், முதலில் உலகத்தில் குர்பானி கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஹாபீல் காபீல். அதையும் குர்ஆன் பேசுகிறது. இரண்டாவதாக ஒரு குர்பானியை குர்ஆன் பேசும். ஆச்சரியமானதும் நிறைய பாடங்களை உட்கொண்டதுமான ஒரு அழகிய ஒரு குர்பானியை குர்ஆன் சொல்லும். பனூ இஸ்ரவேல் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு குடும்ப தகராறு அல்லது ஒரு ஊருடைய தகராறு, அதில் ஒருவர் கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்பட்ட நபரை கண்டுபிடிக்கும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து அந்த சமூகம் நிற்பார்கள். நீங்க உங்க ரப்பிட்ட கேளுங்க. இது கால மூசா லி கௌமி. சூரத்து பக்ராவினுடைய அரஜுசுவில் முதல் பக்கத்தில் வருகிற தகவல் இதுவெல்லாம் வந்து சொல்லுவார்கள், எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் கொல்லப்பட்டு விட்டான், அவனை யார் கொலை செய்தா என்று கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நீங்க உங்க ரப்பிட்ட கேட்டு அதற்கான தீர்வை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான், ஒரு மாட்டை அறுத்து பலி கொடுக்க சொல்லு. இவன் மாட்டை அறுத்து பலி கொடுத்து பேசாம போக வேண்டியதான் பஸ் ஏறி. இவன் என்ன செஞ்சா திரும்ப கேள்வி கேட்டான், என்ன மாடு? காலு துஅலனா ரப்பக என்று துவங்குகிற அந்த ஆயத்தை நீங்க உங்க ரப்பிட்ட கேளுங்க, என்ன மாடு? மாடு மாடு என்ன மாடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மாடையும் சொல்லிவிட்டார்கள். திரும்ப கேட்டான், என்ன கலரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலரை சொன்னார்கள். திரும்ப என்ன வாது? மாடு எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு வெயிட் என்றெல்லாம் மாட்டை பற்றியதான விளக்கத்தை நோண்ட ஆரம்பித்தான் பனூ இஸ்ரவேலை சார்ந்தவன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொன்றாக ரப்பிடத்தில் கேட்க, இறைவன் ஒவ்வொன்றாக பதில் சொல்ல, கடைசியில் இறைவன் சொன்ன அடையாளத்திற்குரிய மாடை அந்த கிராமத்தில் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. எங்கு சென்றாலும் நாம் இறைவன் சொன்ன மாடு கிடைக்கவில்லை. இவன் கேட்ட கேள்வியினுடைய விளைவு அவனுக்கு குறித்த அந்த மாடு கிடைக்கவில்லை. மிக இலகுவான முறையில் ஒரு மாட்டை பிடித்து அறுத்து அதனுடைய வாளை எடுத்து கொல்லப்பட்டவன் மீது அடிக்கப்பட்டால் அவன் எழுந்து சொல்லுவான், என்னை கொண்டவன் யார் என்று. நேர் மாற்றமாக அல்லாஹ்விடத்தில் மூசா நபியிடத்தில் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க அல்லாஹ் அடையாளம் சொன்ன அந்த மாடு கிடைக்காமல் தெருவுல சுத்தி இந்த மாடை பிடிச்சு அறுக்கிறதுக்கு இல்லாம கடைசியில ரொம்ப அதிகமான பணத்தை கொடுத்து மாட்டை விலைக்கு வாங்கி அறுத்து அதன் மூலமாக அவர்களுடைய சமுதாயத்தை கொண்டவன் யார் என்று கண்டுபிடிக்கிற வரலாறையும் குர்ஆன் சொல்லித்தர். இது இரண்டாவது குர்பானியாக குர்ஆன் நமக்கு சொல்லித்தர். மூன்றாவது குர்பானி உலகமே திரும்பி பார்க்கிற குர்பானி. உலகத்தில் யாருமே செய்ய முடியாமல் இல்லை, யாருமே செய்ய முடியாத மிக அற்புதமான ஒரு குர்பானியை தான் உலகத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற குர்பானி சையதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குர்பானி. தவம் இருந்து பெற்றோம் என்று நிறைய பேர்கள் பேசுவதை வாயளவில் பார்ப்போம். இப்ராஹிம் நபி
அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், நல்லடியாரில் இருந்து எனக்கு ஒரு ஹிபத்தை, ஒரு கிஃப்டை, ஒரு அன்பளிப்பை எனக்கு நீ தா. ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். குர்ஆன் அடுத்தடுத்து பேசுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தபோது 2 மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது என்பதாக. அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நல்ல சகிப்புத்தன்மையுள்ள ஒரு குழந்தையை அவர்களுக்கு நாம் நற்செய்தியாக கொடுத்தோம், அவருக்கு குழந்தையாக கொடுத்தோம். அவர் நல்ல ஆரோக்கியமாக தன்னுடைய தேவைகளை சுயமாகவே செய்யக்கூடிய அந்த பருவத்தை அடைந்த பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சொன்னோம், இப்ராஹிமே உங்களுடைய குழந்தையை நீங்கள் அறுத்து பலி கொடுக்க வேண்டும். 8 வருஷமா இப்ராஹிம் நபி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு பச்சிலம் குழந்தையை கொண்டு யாருமே இல்லாத வனாந்தர பூமி, அடையாளமே இல்லாத ஒரு தளம், அங்கே கொண்டு போய் விடுகிறார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய ரப்பினுடைய கட்டளையா என்று கேள்வியை தொடுக்கிறார்கள். ஆம் என்று திரும்பி கூட பார்க்காமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த தூரத்தின் அளவு என்ன தெரியுமா? காலம் எத்தனை தெரியுமா? சுமார் 8 ஆண்டு காலம். 8 ஆண்டு காலம் கழிந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் நபி வருகிறார்கள். வந்து தன்னுடைய வளர்ந்து நிற்கிற மகனை பார்த்து சொல்லுவார்கள், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹு, உன்னை அறுப்பதை போல நான் கனவு கண்டிருக்கிறேன். ஃபங்குர் மாதா தரா, நீ என்ன சொல்ற? குர்ஆன் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஏராளமான பாடங்களையும் படிப்பனைகளையும் தருகிற நிகழ்வுகள் இதுவெல்லாம். 8 வருஷமா இப்ராஹிம் நபி போயிட்டாங்க. இந்த 8 வருஷமா வாப்பா யாரு, எப்படி இருப்பா, எங்க இருக்கிறாரு, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியல. ஆனா 8 வருஷம் கழித்து வந்ததற்கு பின்னால் ஒரு கருத்த நிறமுள்ள ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை 8 வருஷம் கழித்து வந்ததற்கு பிறகு தன்னுடைய மகனை பார்த்து, உன்னை அறுப்பதற்கு நான் கனவில் பார்த்தேன் என்று சொல்லி, அந்த மகன், என் அருமை தந்தையே நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ அப்படியே செய்யுங்கள் என்று மகன் பதில் சொல்ல வேண்டுமானால் அந்த தாயினுடைய வளர்ப்பு எவ்வளவு நேர்த்தியானதாக இருந்தது. 8 வருஷமா தகப்பனை பற்றி எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தால், இப்ராஹிம் நபி 8 வருஷம் கழித்து வந்ததற்கு பிறகு என்னை நீங்கள் அறுத்து பலி கொடுக்கலாம், யா அபத்தி இஃஅல் மா துமர், நீங்க எப்படி ஏவப்பட்டீர்களோ அப்படியே செய்யுங்கள் என்றார். ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மகனார் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் தயாராக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அதெல்லாம் நீண்ட வரலாறுகள். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜும்மா அதற்காக வேண்டியே பேச வேண்டும். அப்படி 3 வரலாறுகளை, குர்பானியுடைய 3 நிகழ்வுகளை நமக்கு குர்ஆனுடைய, இஸ்லாத்தினுடைய 3 குர்பானி நிகழ்வுகளை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை பற்றி நமக்கு சொல்லும் போது நாயகம் சொல்லுவார்கள், மா அமில ஆதமியும் மின் அமலி யௌமன் நஹர், துல்ஹஜ் மாதம் 10வது நாள் பெருநாள் அன்று அறுத்து பலி கொடுக்கப்படுகிற அந்த நாளில் எந்த மனிதனும் அமல் செய்வதில்லை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக அவன் எந்த அமலையும் செய்வதில்லை, அறுத்து பலி கொடுப்பதை தவிர. சிறந்த அமலாக அந்த நாளில் இந்த அமல் பார்க்கப்படுகிறது. அவன் அப்படி அறுத்து பலி கொடுக்குகிற அந்த ஆடோ அல்லது மாடோ அல்லது ஒட்டகமோ நாளை மறுமையில் இன்னஹு லயத்தி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வதுஃபாரிஹா வஅஸ்ஆரிஹா, அவன் எப்படி அறுத்து பலி கொடுக்கிறானோ அந்த ஆடோ ஒட்டகமோ மாடோ அதனுடைய நகத்தோடு, அதனுடைய முடியோடு, அதனுடைய சதையோடு, அதனுடைய கொம்போடு நாளை மறுமையில் உங்களுக்கான சுவனத்திற்கான வாகனமாக வந்து சேரும். அப்படி அவன் அறுத்து பலி கொடுக்கிற பொழுது, அவன் கொடுக்கிற அந்த நேரத்தில் அதிலிருந்து வடிகிற ரத்தம் அது பூமியை வந்து சேர்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் சேர்கிறது என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியுடைய சிறப்பை பற்றி சொல்லுவார்கள். வாய் நிறைய பேசுகிறோம். ஹஜ்ஜி பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கங்கேயாக ஒவ்வொரு தெருவுகளிலும் ஹஜ்ஜி பெருநாள் வந்து விட்டால் சரித்திரத்தை பற்றிய முழக்கங்கள் தான் ஒவ்வொரு தெருவுகளிலும். ஆனால் குர்பானி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுப்பதற்கு யாரும் தயாராக வராமல் இருக்கக்கூடிய சூழலை சமுதாயத்தில் அதிகமாகவே பார்க்க முடிகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவனுக்கு குர்பானி கொடுப்பதற்கான எல்லா வசதியும் இருக்கிறது. மன் வஜத சஅத்தன் ஃபலம் யுضحி, ஒருவனுக்கு குர்பானி கொடுப்பதற்கான அன்றைக்கான எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் அவன் குர்பானி கொடுக்காமல் இருந்தால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவன் இந்த பக்கம் பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டாம் என்றார். அவன் பள்ளிவாசலுக்கே வர வேண்டாம். முஸல்லானா, நாம் தொழுகிற இடத்திற்கே அவன் வர வேண்டாம் என்றல்ல, ஃபலா யக்ரபன்ன, அவன் நெருங்கவே வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்பானியுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் உதுஹியா கொடுங்கம்மான்னு சொல்லி பெருமானார் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள். நாயகத்தை பார்த்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, உதுஹியான்னா என்ன, அது எந்த வகை சார்ந்தது? நாயகம் சொல்லுவார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை என்று சொல்லுவார். அப்படி அந்த சுன்னத்தை நாங்கள் நிறைவேற்றுவதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதுல என்ன பாக்கியம் இருக்குது? பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும். நினைத்து பாருங்கள், ஒரு ஆட்டை பலி கொடுக்கிறோம், அந்த ஆட்டில் எத்தனை ரோமங்கள் இருக்கும், எண்ணி முடிக்க முடியுமா? திரும்ப கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நல்ல கொழுத்த நிறைய முடிவுள்ள நல்ல ஒரு ஆட்டை கொடுத்தாலுமா? அமா பிகுல்லி ஷஅரத்தின் மின ஸூதி ஹஸனா, நல்ல கொடுத்த தடித்த நல்ல முடிகள் உள்ள ஒரு ஆட்டை கொடுத்தாலும் ரப்பனுடைய கஜானா ஒன்றும் கஞ்சத்தனம் உள்ளதல்லவே. எனவே எல்லா ஆட்டிற்குமான எத்தனை முடிகள் இருந்தாலும் அவன் புறத்தில் இருந்து அதற்கான நன்மையை ரப்பு வழங்குவான் என்று ஹதரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் வசதி இருந்து இதுவரைக்கும் நாம் ஆயுளில் உதுஹியாவை கொடுத்திருப்போம்? மிகப்பெரிய ஒரு சுன்னத்தான அமல், சுன்னத்தை முஅக்கதா ஷாஃபி மذஹபை சார்ந்தவர்களுக்கு சுன்னத்தை முஅக்கதா, ஒருவருக்கு குர்பானி கொடுப்பதற்கான நிர்பந்தம் எப்போது ஏற்படும், சுன்னத்து முஅக்கதாக எப்போது கணிக்கப்படும்? அவன் பெருநாள் அன்று இரவு, பெருநாள் பகல், இந்த 2 நேரங்களில் சுருக்கமாக பெருநாள் அன்று அவனுக்கான செலவும் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய செலவுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கான செலவும் போக, தேவைகள் போக, பாக்கி குர்பானிக்கான பணம் இருந்தால் அவன் குர்பானி கொடுப்பது அவனுக்கு சுன்னத்தை முஅக்கதா, உறுதிப்படுத்தப்பட்ட சுன்னத், அவன் கொடுக்க வேண்டும். அப்படி அவன் கொடுக்காமல் இருந்தால் அது கராஹத்துன், அது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார். அப்ப குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுக்கிறதா இருந்தா எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும், யாரெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் என்கிற அழகான சட்டங்கள் எல்லாம் நமக்கு அறிமுகமான தகவலை இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். குர்பானி கொடுக்கிற பொழுது ஆடாக இருந்தால் 2 வகையாக சொல்லுகிறார்கள். 2 வயது முடிந்து 3வது வயதில் கடந்திருக்கக்கூடிய கோலாடு என்று சொல்லப்படுகிறார். நம்ம பகுதியெல்லாம் அது கோலாடு என்று சொல்லுவார்கள். அந்த ஆட்டை கொடுக்க வேண்டும். நெய்யாடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், அல்லது பல்லு விழுந்ததாக, ஒரு பல்லு விழுந்ததாக இருக்க வேண்டும். இப்படி ஆட்டினுடைய வகை. மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாகி 3வது வயதில் கடந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பூர்த்தியாகி 6வது வயதில் கடந்திருக்க வேண்டும். அதுக்காண்டி ராஜஸ்தான்ல போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து இறக்கிறாங்க ஒட்டகத்தை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால திருநாங்கூர்ல பார்த்தா ஒட்டகம் ஏதோ புறாக்கு வந்த மாதிரி, இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மேராஜுக்கு போகும்போது புறாக்கு போச்சு, அந்த மாதிரி புறாக்கு வந்த மாதிரி தெருவெல்லாம் கூட்டம். கடைசியில கறியெல்லாம் வெட்டி அங்கங்கேயே விநியோகம் செஞ்சு பொங்கலிட்ட காட்டா கறி வேகவே மாட்டேங்குதுங்க. கறி வேகவே மாட்டேங்குது. என்ன ஒட்டகம்? கடைசியில அந்த ஒட்டகத்தை கொடுத்து ஒரு மகிமை இல்லாம ஆகி போச்சு. ஒட்டகமா இருந்தாலும் சரி, அல்லது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, 7 பேர் தான் பங்கு. அதுக்கு மேல பங்கு சேரக்கூடாது. நானும் ஒரு ஆள் சேர்ந்துக்கிறேனே, ஓரத்துல நின்றுக்கிறேனே, அதெல்லாம் கிடையாது. 7 பேர் தான். இன்னைக்கு புதிய ஒரு சட்டம், குர்பானி கொடுப்பதற்கான நாள் அது பெருநாள் அன்றோடு கொடுத்து முடித்து விட வேண்டும். அடுத்து சொல்லுகிற ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளெல்லாம் அது இஸ்லாத்துக்குள்ள லிஸ்ட்லே இல்லை. அதனால அந்த நாட்களில் கொடுப்பது கூடாது என்கிற புதிய சட்டம். ஒரு பக்கம் புதிய சட்டம்லாம் வரட்டும். அருமையானவர்களே, குர்பானி கொடுப்பதற்கான நாள்
அது பெருநாள் அன்று நாம் பெருநாள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் துவங்குகிற நேரத்தில் இருந்து ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற 13வது நாளுடைய மக்ரிப் வரையிலையும் குர்பானி கொடுக்கிறார். ஆடு கொடுக்க வேண்டும். ஆடு கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் ஆடு கொடுக்க வேண்டும். மாடு கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் மாடு கொடுக்க வேண்டும். இனி ஒரு ஆளுக்கு ஒரு மாடு ஃபுல்லா கொடுக்க வேண்டிய வசதி இருந்தால் அவர் அதை கொடுக்கணும். இனி ஒரு மாடு, அந்த மாட்டுல ஒரு ஆளு, இந்த 7 பேர் சேர்றாங்க. ஒரு ஆளு குர்பானிக்காக சேர்றார், ஒரு ஆள் அகீகாவுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளை பிறந்ததற்கு சேருகிறார், இன்னொரு வியாபார விஷயமாக இறைச்சிக்காக வேண்டி சேருகிறார். இது 3மே கூடும். அப்படியும் குர்பானி கொடுக்கலாம். அப்ப ஆக மொத்தம் 7 பேர் ஒரு ஆட்டில் ஒரு மாடில் சேர வேண்டும். இந்த குர்பானி கொடுக்கிறதுல மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அருமையானவர்களே, கூட்டு குர்பானி என்று சொல்லி அந்த குர்பானியை குடிதோண்டி புதைத்து விடாது. யாரையும் காயப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு தியாகம் செய்து அவ்வளவு மிக தன்னுடைய மகனை பல வருடங்கள் ஆயுள் காலங்களில் கடைசி நேரத்தில் கிடைத்த மகனை அறுப்பதற்காக வேண்டி துணிந்த அந்த நிகழ்வை நாம் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி செய்கிற அந்த அமலை யாரும் துச்சப்படுத்தி விட வேண்டாம். கூட்டு குர்பானி என்று சொல்லி ஒரு 7 பேர் மொத்தம் ஒரு 21 பேர் 3 மாடை பிடிக்கிறாங்க. 3 மாடை பிடிச்சு கொண்டு வந்து அதை அறுக்கிறது எங்க? பள்ளிவாசல். வேற எங்க போகணும்? பள்ளிவாசல் தான் கொண்டு வர்றது. பள்ளிவாசல்ல கொண்டு வந்து அறுத்து யாருடைய மாடு, யார் இந்த மாட்டுல பங்கெடுக்கிறா, இது யாருடைய இறைச்சி, எங்க எதுவுமே இல்லை. 3 மாடு மிக்ஸ். 3 மாடு மிக்ஸ் செஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய கறிகளை எடுத்து கொஞ்சம் அவருக்கு கொடுத்து கொஞ்சம் நீ சாப்பிடுப்பா, கொஞ்சம் நீ சாப்பிடுப்பான்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுக்கிற அந்த அமல் அது ஒருபோதும் குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கான நன்மைகளும் இல்லை. அது சதகாவாக மட்டும்தான் நிறைவேறும் என்பதை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸிலிருந்து இமாம் பெருமக்கள் நமக்கு சட்டத்தை தொகுத்து தருகிறார்கள். இது மிக முக்கியமாக இந்த சட்டத்தை ரொம்ப கவனத்தில் வைக்கணும். ரொம்ப சொகுசா சோபால படுத்துக்கிட்டு ஒரு 4500 ரூபாய் போன் பண்ணி சொல்லியாச்சுன்னா ஆள் வரும், வாங்கிட்டு போயிடும். அவன் அறுத்து எங்க கொடுத்தான்னு தெரியாது. அதே போல அறுக்கப்பட்ட பிராணியினுடைய இறைச்சிகள் நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அனுமதி இல்லை என்று அவர்களை கொச்சைப்படுத்துவதல்ல. காரணம், இது ஒரு இஸ்லாமியன் அவனுடைய ரப்பை நினைத்து கொடுத்த பலி. எனவே அதை இஸ்லாமியனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி சகோதர மதத்தை சார்ந்தவர் நம்முடைய அயல்வாசியாக பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் அவருடைய மனம் நோகாமல் இருப்பதற்கு தனியாக இறைச்சி வாங்கி அவருக்காக வேண்டியதை சதக்காவாக கொடுக்க வேண்டும். இந்த குர்பானியுடைய பிராணிகள் அதனுடைய கறிகள் எல்லாமே அது முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டும்தான் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவே நமக்கு சட்டங்கள் சொல்லித் தருகிறது. இப்படி வரிசையாக குர்பானியுடைய சட்டங்கள் செல்வதனால் அருமையான சகோதரர்களை சுருக்கமாக ஒரு தகவலை சொல்லுகிறேன். நீங்கள் குர்பானி கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக ஆலிம்களை சந்தித்து சட்டத்தை கேட்டுவிட்டு குர்பானி கொடுக்கும். தயவு செஞ்சு சும்மா கொடுக்காது. வருஷம் கொடுக்கிற எனக்கு தெரியும், சட்டம் தெரியும், ஒரு மாட்டுல 7 பேர் எல்லாம் தெரியுதான். வருஷம் கொடுக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக சட்டங்களை கேட்டு தெரிந்துவிட்டு ஆலிம்களை சந்தித்து கேட்டு தெரிந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய குர்பானியை கொடுங்கள். அந்த குர்பானிகள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். நாளை மறுமையில் சிராத்தை கடந்து செல்வதற்கு அது வாகனமாக அமைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்லாஹ் உதுஹியா கடமையான உதுஹியாவிற்கான எல்லா வசதியும் இருக்கக்கூடிய நபர்கள் உதுஹியா கொடுப்பதற்கான எல்லா வகையான மனதையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.